அயோத்தி ராமர் கோயிலில் சுமார் 3 லட்சம் பக்தர்கள் வரை இன்று வழிபாடு செய்துள்ளதாக காவல்துறை தரப்பில் தகவல். லட்சக்கணக்கானோர் தரிசனத்திற்கு காத்திருப்பதால் 8000க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் காவலாளிகள் பாதுகாப்புக்காக குவிப்பு. அயோத்தி ராமர் சிலைக்கு 11 கோடி ரூபாய் மதிப்புள்ள கிரீடத்தை நன்கொடையாக அளித்த குஜராத் வியாபாரி. தங்கம், வைரம், வைடூரியம் கொண்டு தயாரிக்கப்பட்ட இக்கிரீடம் 6 கிலோ எடை கொண்டது. அயோத்தியில் ராமர் கோயிலை தொடர்ந்து அனுமார் கோயிலிலும் குவியும் பக்தர்கள். நீண்ட வரிசையில் காத்திருந்து ஏராளமானோர் வழிபாடு. அயோத்தியில் நேற்று நாம் கண்டது இன்னும் பல ஆண்டுகள் நினைவுகளில் நீங்காது இடம்பெற்றிருக்கும். பிராண பிரதிஷ்டை விழாவின் காணொளியை பகிர்ந்து பிரதமர் மோடி கருத்து பதிவு. அயோத்தி சரயு நதிக்கரையில் அதிகாலை முதல் புனித நீராடும் பக்தர்கள். ராமரை தரிசிக்க பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்தவர்கள் நீராடி பிரார்த்தனை. முதலீடுகளை ஈர்க்க இருவார பயணமாக வரும் 28ஆம் தேதி அன்று முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வதாக தொழில்துறை அறிவிப்பு. துபாய் செல்லும் மு க ஸ்டாலின் அமெரிக்கா, ஜெர்மனி, ஆஸ்திரேலிய நாடுகளுக்கும் பயணிக்க உள்ளதாக தகவல். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடந்த அமைச்சரவை கூட்டம். சட்டமன்ற கூட்டம், முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல். எடப்பாடி பழனிசாமி குறித்து பேச விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் உதயநிதி பதில் மனு தாக்கல். மனுவுக்கு விளக்கம் அளிக்க எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு அவகாசம் வழங்கி விசாரணை தள்ளிவைப்பு. பணிப்பெண்ணை கொடுமைப்படுத்திய வழக்கில் பல்லாவரம் திமுக எம்எல்ஏவின் மகன், மருமகளை உடனே கைது செய்யாமல் போலீசார் தாமதிப்பது ஏன்? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. SC/ST ஆக்டுடைய சிறப்பம்சம் என்னன்னா, தப்பு நடந்ததுன்னா உடனே அரெஸ்ட் பண்ண போவாங்க. ஏன்னா ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைக்கூடாது. சொல்றது புரியுதுல்ல? இவங்க பண்ற அந்த டிராமாவே அவங்களுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைக்கிறதுக்கு தான் அந்த டிராமா பண்றாங்க. இது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இவர்களுடைய கேமே அவங்களுக்கு அப்படியே இழுக்கிற மாதிரி இழுப்போம். பெயில் கிடைச்சிரும். பெயில் கிடைச்சதுன்னா உங்களுக்கு தெரியும், அரெஸ்ட் பண்ணி சாயந்தரம் ரிலீஸ் பண்ணணும். அப்புறம் கேட்டால் திமுக என்ன சொல்லுவாங்க, நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம், திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை என்னன்னா நாங்கள் எங்கள் சொந்த எம்எல்ஏ மருமகள் அரெஸ்ட் பண்ணோம் டிராமா பண்ணுவாங்க. இவனுக்கு பண்றதே அவங்களுக்கு பெயில் கிடைப்பதற்காக மாநில அரசு, திமுக அரசு இத்தனை டிராமா போடுறாங்க. அயோத்தி ராமர் கோயில் விழாவை தமிழகத்தில் கொண்டாடுவதை தடுக்க திட்டமிட்டு சதி செய்ததாக திமுக மீது அண்ணாமலை குற்றச்சாட்டு. சர்வதிகார போக்கை பாஜகவினர் முறியடித்து விட்டதாகவும் பேட்டி. இதற்கு மாநில அரசு தெரிந்தே, அறநிலைத்துறை பொறுத்தவரை இன்ஃபார்மல் ஆர்டர் கொடுப்போம், காவல்துறையை பொறுத்தவரை ஃபார்முலா ஆர்டர் கொடுப்போம், 2 பேரும் சேர்ந்து திட்டமிட்டு போட்ட சதி நேற்று மாநில அரசனுடைய தூண்டுதல்ல, திமுகவினுடைய தூண்டுதல்ல முறியடிக்கப்பட்டு தமிழகம் முழுவதுமே பிரம்மாண்டமாக விமர்சையாக ராமர் கோவிலினுடைய ஆராதனை, பிராண பிரதிஷ்டை மிக சிறப்பாக தமிழக மக்களும் அதில் பங்கேற்றிருக்கின்றார். பணிப்பெண்ணை கொடுமைப்படுத்தி வழக்கில் பல்லாவரம் திமுக எம்எல்ஏவின் மகன், மருமகளை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைப்பு. பெங்களூருவில் தலைமறைவாக உள்ளவர்களை கைது செய்ய தனிப்படை தீவிரம். ஜெயலலிதாவின் நகைகளை தமிழக அரசிடம் ஒப்படைக்க பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்த நகைகளை ஏலம் விடுவதற்கு பதிலாக மாற்று நடவடிக்கை. சொத்து குவிப்பு வழக்கிற்கான செலவீனமாக கர்நாடகாவுக்கு வரை ஓலை மூலம் 5 கோடி ரூபாய் செலுத்த தமிழக அரசுக்கு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. அடுத்த விசாரணையின் போது ஜெயலலிதாவின் பொருட்களை அடையாளம் காட்ட உரிய அதிகாரியை நியமிக்கவும் ஆணை. குடியரசு தின விழாவை ஒட்டி டெல்லியில் உச்சக்கட்ட பாதுகாப்பு. தலைநகரின் முக்கிய இடங்களில் துப்பாக்கி ஏந்தியபடி டெல்லி போலீசார் தீவிர கண்காணிப்பு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பிறந்த நாளை ஒட்டி பழைய நாடாளுமன்ற வளாகத்தில் அவரது உருவப்படத்திற்கு பிரதமர் மோடி, மல்லிகார்ஜுன கார்கே மரியாதை. தேசத்தின் சுதந்திரத்திற்கான நேதாஜியின் அர்ப்பணிப்பு நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிப்பதாக பிரதமர் புகழாரம். நேதாஜி இல்லை என்றால் 1947ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்திருக்காது என ஆளுநர் RN ரவி பேச்சு. காந்தியின் போராட்டம் பலனளிக்கவில்லை என்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நேதாஜியின் பிறந்தநாள் விழாவில் கருத்து.
நேற்று ஒரே நாளில் 21,004 ஆவணங்கள் பதியப்பட்டதன் மூலம் 168 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக பத்திரப்பதிவுத்துறை அறிவிப்பு. சென்னையில் பதியப்பட்ட 137 அடுக்குமாடி குடியிருப்பு பதிவுகளின் மூலம் 12 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாகவும் விளக்கம். நாடாளுமன்றம் போல சட்டமன்ற நடவடிக்கைகள் அனைத்தையும் நேரலை செய்வதில் என்ன பிரச்சனை என உயர்நீதிமன்றம் கேள்வி. நேரலை ஒளிபரப்பு தொடர்பாக விளக்கம் அளிக்கவும் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவு. தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து ஆம்னி பேருந்துகளும் நாளை முதல் கிளாம்பாக்கத்தில் இருந்து இயக்கப்பட வேண்டும். சென்னைக்குள் இயக்கினால் அபராதம் விதிக்கப்படும் என தமிழக போக்குவரத்து ஆணையர் சண்முக சுந்தரம் எச்சரிக்கை. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கனிமொழி தலைமையில் நடைபெற்ற திமுகவின் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கூட்டம். பொதுமக்கள் மற்றும் தொழில்துறையினரின் கருத்துக்கள், கோரிக்கைகளுக்கு ஏற்றவாறு தேர்தல் அறிக்கையில் அம்சங்கள் இடம்பெறும் என கனிமொழி பேட்டி. தேர்தல் அறிக்கை ஒரு கதாநாயகனா எப்பவுமே தேர்தல் அறிக்கை மிக முக்கியம். அது கதாநாயகியாவும் இருக்கலாம். ராமர் பிராண பிரதிஷ்டை விழாவை அண்டார்டிகாவில் கொண்டாடிய தமிழர்கள். கப்பலில் அண்டார்டிகா சென்றவர்கள் ஜெய் ஸ்ரீராம் கொடியை ஏந்தி கோஷமிட்டனர். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் தமிழக வீரர்கள் பதக்க வேட்டை. 5ஆம் நாளன்று 7 தங்கம் 2 வெள்ளி 5 வெண்கலத்துடன் பதக்கப்பட்டியலில் தமிழகம் முதலிடம். உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான இந்தியாவை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர இடம் இல்லை என்பது அபத்தமானது. எக்ஸ் தளத்தில் எலான் மஸ்க் வலியுறுத்தல்.